கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய பிரமுகர்கள் ஒருவர். திரு கான்ஸ்டன்டைன் ப்ரொஃபஸர், இந்த பட்ஜெட்டில் பெரிய சலுகைகள்லாம் அறிவிக்கப்படலை. இது ஒரு சைன் ஆஃப் பொலிட்டிக்கல் கான்ஃபிடன்ஸ்ன்னு ஏன் பார்க்க முடியாது? வழமையாக இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்படுற முறையும் இல்லை. போன 2019 விதிவிலக்காக இருந்தது. இந்த முறை எந்த சலுகைகளையும் அவங்க அறிவிக்கலை. ஒரு சைன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்ன்னு பார்க்க முடியாதா? இதை இரண்டு விதமாக பார்க்கிறேன். ஒன்று, பொருளாதாரம் மிகவும் சீர்குலைந்திருக்கிறது என்பதை நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி? அதாவது, முடிந்த வரைக்கும் எனக்கு தெரிந்து உலகளாவிய ஜனநாயக நாடுகளில் இதுபோன்ற தேர்தலுக்கு முந்தைய இடைக்கால பட்ஜெட்டில், ஏன் 2019 இதே பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அறிவித்த அறிக்கைகள் எங்களுக்கு தெரியும். அன்றைக்கு தானே இன்கம் டாக்ஸ்ல பல மாற்றங்களை கொண்டு வந்த திட்டங்களை கொடுத்தீர்கள், விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் அறிவித்தீர்கள். இதெல்லாம் 2019 தானே அறிவித்தீர்கள். இப்பொழுது ஏன் அறிவிக்கவில்லை? அப்படியானால் அன்றைக்கு இருந்தது உங்களுக்கு தன்னம்பிக்கை தளர்வு என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை. யாருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் இது போன்று, ஒன்று, நமது பொருளாதாரம் வளமாக இருக்கிறது, நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் அவர்கள் குறைந்தபட்சம் விவசாயிகளுக்கும் இந்த மத்திய தர குடும்பம் என்று சொல்லுவோமே, மிடில் கிளாஸ் பீப்புள், இவர்களுக்கான வருமான வரி போன்றவற்றிலாவது அவர்கள் இலகு பண்ணி இருப்பார்கள். ஆனால் எந்த சலுகையும் அவர் அறிவிக்க முடியாத சூழலில் இன்றைய பொருளாதாரம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. இன்னொன்று, 2024 நாம் வரமாட்டோம் என்ற நம்பிக்கை தளர்வும் அவரிடம் தெரிகிறது. ஒரு சோர்வாகத்தான் அவர் காணப்பட்டிருந்தார். ஒருவேளை அவருக்கு வசந்தம் வீசும் என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் வழக்கம் போல வள்ளுவரும் வசப்பட்டிருப்பார், ஔவையாரும் அகப்பட்டிருப்பார். யாரும் அகப்படவில்லை. எனவே அவர் ஒரு தளர்வு நிலையில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியம், நாம் எதிர்பார்த்த எந்த அறிவிப்புகளும் அதில் இல்லை. ஏதேனும் சிறு சிறு அறிவிப்புகளாவது, குறைந்தபட்சம் நமது MSME போன்றவர்களுக்கு அவர் இருந்தால் நிறைய அடி வாங்கியது அவர்கள் தான். அவர்களுக்காவது ஏதாவது விலக்குகள் கொடுப்பார்களா அல்லது அவர்களுக்கு ஏதேனும் பூஸ்டிங் இருக்குமா என்று எதிர்பார்த்தோம். அது இல்லை. விவசாயத்திற்கு ஒருவேளை, ஏனென்றால் கடந்த 3 ஆண்டுகளில் நாம் ஏறத்தாழ 10:45 மணி அளவில் தந்தி டிவியை நான் பார்த்து கொண்டிருந்த போது நீங்கள் தான் வாசித்தீர்கள். 3 ஆண்டுகளுக்கான ஒதுக்கீடுகளை சொல்லிக் கொண்டே வந்தீர்கள், ஒவ்வொரு துறை வாரியாக. அதிலே விவசாய துறையிலே நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கே தெரிந்தது, ஏறத்தாழ அந்த ஆண்டுதோறும் 3.8, 3.4, 2.9% என்று அவர்கள் விவசாயத்துறைக்கு குறைத்துக் கொண்டே வந்திருக்கிறார்கள். ஒருவேளை அதையாவது கூட்டி கொடுப்பார்கள் என்று பார்த்தோம். அந்த நம்பிக்கையும் போய்விட்டது. எனவே எதிர்பார்த்த விவசாயிகளுக்கு வாய்ப்பில்லை. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்லை. அதையும் தாண்டி இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போன்ற மத்திய அரசு ஊழியர்கள், நமது தம் அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய வருமான வரியிலாவது ஏதேனும் கொஞ்சமேனும் அதில் ஒரு எக்ஸம்ஷன் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. எனவே எனக்கு தெரிந்து அவர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ததை விட ஒரு சம்பிரதாயமான ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அவர்களுக்கு தெரிந்த ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார்களே தவிர இதில் பேசுவதற்கோ அல்லது அலசுவதற்கோ ஒன்றுமில்லை என்றே நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.